துரைமுருகன், நீங்க அதிகாரத்துல இருக்கிறவங்கள இதையெல்லாம் கேட்க வேண்டியது விஜய நோக்கி கேட்கறீங்க. அவரு ஒருவேளை அதிகாரம் கிடைத்தால் இதையெல்லாம் அவர் செய்வாரா, அதிகாரத்தில் செய்ய இருப்பவர்களை நோக்கி மாட்டாரான்றது நீங்க தெரியும். கேக்குறீங்க. எப்படி கேக்குறீங்கன்னா, அப்படி பூசி மொழிவி கேக்குறீங்க. சினிமால பஞ்ச் லாக் பேசுற மாதிரி பட்டும் சீமான் படாம. அண்ணனுக்கு அதிரடி சரிங்களா? விஜய்க்கு கொஞ்சம் சாஃப்ட்டா தான் அவரு சினிமாவிலேயே கொஞ்சம் பதமா தான் பேசக்கூடியவர் வார்த்தைகள்ல. என்ன பதமா பேசுவாரு? நான் சாமி முன்னாடி மட்டும் தான் சைலண்டா பேசுவேன். சக்கட முன்னாடி இல்லன்னு சினிமால மட்டும் பேசுவீங்க பஞ்ச் லாக். 2G காத்திலே ஊழல் பண்ண நாடுங்க இது அப்படின்னு அதெல்லாம் பேச தெரியுதுல்ல. இங்கேயுமே அந்த ஃபோர்ஸ் வந்துருச்சுங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருது. அடுத்தடுத்து இப்ப கூட்டங்கள் போறாருல்ல. அத நாங்க மக்கள் பேசுறதெல்லாம் பிரச்சாரம் குறை போறாரு. சொல்லுங்க. அவர் பேசட்டுங்க. சரி. பேசட்டும். பார்வை கேட்கிறேன். ம். ஒரு விஷன் என்ன விஷன் இருக்கு உங்களுக்கு? என்ன தெளிவான சிந்தனை இருக்கு? இல்லையே. நீங்க திருச்சியில வந்து திருச்சியினுடைய மைய பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள் இருக்கு. ம். அத பேசாம அதை எழுதி வச்சுக்கிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு, இவர் A4 சீட்டு. இந்த பக்கம் ஒரு பிட்டு, இந்த பக்கம் ஒரு பிட்டு, இந்த பக்கம் ஒரு பிட்டு, அந்த பக்கம் ஒரு பிட்டு, உருவுறாரு கடந்து. உள்ள இருந்து மட்டும் தான் உருவல. எல்லா பக்கத்துல இருந்து உருவுறாப்ல. உருவி உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பேசிட்டு இருக்காரு. கட்சியினுடைய கொள்கையை கோட்பாட்டை மக்களுக்கு என்ன செய்வங்கிறத கூட மனசுல இருந்து பேச முடியாம நீங்க A4 சீட்ல எவனோ எழுதி கொடுத்த வாசிறீங்கன்னா நீங்கள் எப்படி மக்களுக்கான தலைவராக இருக்க முடியும்? அண்ணாவும் எம்ஜிஆரும் அப்படித்தான் மக்கள் தலைவர் மாறினாங்களா? 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் அண்ணா பேசியிருக்காரு. அண்ணா 6 மணி நேரம் பேசின பேச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. 6 மணி நேரம் பேசினாலும் சரன்னு வைக்க போர்ல இருந்து பிரிய உருவது போல வானத்திலிருந்து மின்னல் மழை கொட்டுவது போல அண்ணாதுரை பேசுவாரு. நீங்க அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நீங்க மறு பிரதிப்புன்னு சொல்றீங்க. எம்ஜிஆர் பெரிய அறிஞர்லாம் கிடையாது. ஆனா பாமர மொழியில மக்கள் மொழியில அவர் பேசுவார். 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. மக்கள் மொழியில சரளமா பேசக்கூடியவர். என்ன பண்ண போறாங்கிறது விஷன் தெளிவா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு ஜானும் ஆதவும் எழுதி கொடுத்ததை நீங்க அப்படியே வாசிச்சுட்டு போறீங்கன்னா நீங்கள் எப்படி மக்களுக்கான தலைவனா இருக்க முடியும்? உங்களுக்கு கூட்டம் கூடுவதனாலே தலைவன் கிடையாது.